வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ எப்பயும் போல இருக்க நார்மல் வீடியோ மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வீடியோ. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் மேவரிக் தியேட்டர் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ட்ராமா ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. ஸோ 40 இயர்ஸாக காலேஜில் ஏதாவது ஒரு ட்ராமா ரன் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ரன் பண்ணுற ட்ராமாவில் நானும் என்னோட ஃப்ரெண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அங்கே நடந்த சம்பவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ என்ன ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா, an experiment with truthன்னு சொல்லிட்டு காந்தியோட வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாக்கு கிட்டத்தட்ட 1 to 2 months ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் சொல்கிற பேச்சை கேட்டு அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ்க்கு அடாப்ட் ஆகி நடிக்கணும். நேரத்துக்கு டீ காஃபி ஃபுட்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட ஒர்க் என்னன்னா, எந்த கவலையும் இல்லாமல் நடிச்சு கொடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். டிராமாலே மறக்க முடியாத சம்பவம்னா இதை சொல்லுவேன். பக்கத்தில் ப்ராக்டிஸ் நடக்கும்போது ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அங்கே போய் யாருனே தெரியாது. சரி சாப்பிட்டோம். சாப்பிட்டா 5 பேருக்குமே அடுத்த நாள் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அண்ட் தென் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அசைன் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்டல் போயிட்டு அந்த டைலாக்ஸையும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு பார்த்துட்டு இருந்தேன். சாட்டர்டே சண்டே காலேஜ் டேன்னு சொல்லிட்டு எப்பவுமே ப்ராக்டிஸ் நடந்துகிட்டே இருக்கும். ப்ராக்டிஸை தாண்டி நிறைய ஃபன்னு, புது ஃப்ரெண்ட்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயத்தை இந்த டிராமாக்கு வந்து கற்றுக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக லாங் ஹேர் வளர்த்து ஃபங்க்லாம் லைட்டாக கொண்டு வந்துட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு அம்பேத்கர் கேரக்டர் கொடுத்தனால க்ளீன் ஷேப் பண்ணிட்டு ஃபங்கெல்லாம் எடுத்து முடியெல்லாம் குறைக்க சொல்லிட்டாங்க. நானும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ராமால இருந்து போய் பப்ஸும் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ எனக்கும் அங்கேருந்து இன்னொரு அண்ணனுக்கும் அங்கே ப்ராக்டிஸ் இல்லாதனால நாங்கள் 2 பேர் போய் வாங்கிட்டு வந்தோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் ட்ராமா ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக ட்ராமாவில் அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் வரும். பாவத்தை காலையில் அடி வாங்க ஆரம்பிச்சவங்க நைட் வரை அடி வாங்கிட்டே இருந்தாங்க. ப்ராக்டிஸ் சொல்லி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ். ஸோ காந்தி அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள், அந்த ட்ராமாக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், இது பண்ணுறதுக்கும் தனி ஆள் இருக்காங்க அங்கே. ட்ராமாவோட முக்கியமான ஒரு விஷயம் காஸ்டியூம்ஸ். ஸோ காஸ்டியூம்ஸ் எனக்கு அம்பேத்கருக்கு கோட்டு கிடைச்சிருச்சுப்பா, ஆனா உனக்கு ஏத்த மாதிரி பேண்ட் கிடைக்கல, இதே கலருக்கு ஏதாவது கடையில பேண்ட் கிடைச்சா எடுத்துட்டு வான்னு சொல்லி என் கையில அந்த கோட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் அந்த கோட்டை எடுத்துட்டு ஏறாத கடை இல்ல, இறங்காத கடை இல்ல, எங்க போனாலும் அந்த கலருக்கு பேண்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல பக்கன்னு முழிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். டைம் பற்றாக்குறை காரணமாக இதுக்கு மேல எதுவும் என்னால சொல்ல முடியாது நண்பர்களே. அடுத்த வீடியோல, அதாவது பார்ட் 2 அங்க நடந்த சம்பவங்கள், காஸ்டியூம்ஸ், அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ட் 2ல இன்க்ளூட் பண்றேன். ஆகையால் அடுத்த வீடியோல அம்பேத்கருக்கு பேண்ட் கிடைச்ச சம்பவத்தையும் அங்க நடந்த அரங்கேற்றத்தையும் தெளிவா சொல்றேன். பாய்.